கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனம் உண்டாகட்டும். மெய்ப்பனின் சத்தம் என்ற இந்த ஊழியத்தின் மூலமாய் உங்களை நான் சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் தியானத்துக்காக ஒரு வசனத்தை வாசிக்கும்படியாக யோசுவா 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொன்னார், எழுந்திரு, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? ஆண்டவர் இங்கே யோசுவாவை பார்த்து, யோசுவா 1ஆம் அதிகாரத்திலே தேவன் சொல்லும் போது நீ எழுந்திரு என்று சொல்லுகிறார். நீ எழுந்து இந்த யோர்தானை கடந்து போ என்று சொல்லுகிறார். இங்க யோசுவாவை பார்த்து நீ எழுந்து என்று சொல்லுகிறார். இந்த யோசுவா என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் தேவ சமூகத்திலே விழுந்து கிடக்கிறார், முகங்குப்புற விழுந்து கிடக்கிறார். ஒரு தோல்வியினுடைய ஒரு காரியத்தை போல ஒரு தோற்று போனவனாக தேவ சமூகத்தில் விழுந்து அழுகிறதை பார்க்கிறோம். இங்க இந்த யோசுவா ஒரு பெரிய கேள்வியோடு, ஒரு பெரிய கலக்கத்தோடு யோசுவா அங்கே தேவனுடைய சமூகத்திலே முகங்குப்புற விழுந்து கிடக்கிறான். அவருடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்கள், சந்தேகங்கள் இருக்கிறது. பெரிய வெற்றியை கண்டவன் இப்போது தோல்வியை கண்டவுடனே முகங்குப்புற விழுந்து அழுகிறான். என்ன வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோசுவா 1ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோம், கர்த்தர் சொன்னாரு, நீ போகிற இடத்துல எல்லாம் நான் உன் கூட இருப்பேன் என்று சொன்னேன். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருந்து உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்க மாட்டாங்கன்னு சொன்னார். ஆனா கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் அப்படியே உன் வாழ்க்கையிலே எதிர்மாறா இருக்கிறது. ஆரம்பம் எல்லாம் நல்லா எரிகோவை ஜெயிச்சாங்க, பெரிய வெற்றியை பார்த்தாங்க. ஆனா சின்ன ஒரு ஆயை பட்டணத்தில அவன் தோற்று போனவனா நிற்கிறான். இப்போ இவனுடைய வாழ்க்கையில பல சந்தேகங்கள். ஆண்டவர் என்னை சொன்னாரு, எனக்கு முன்பாக ஒருவனை எதிர்த்து நிற்க முடியாதுன்னு. ஆனா ஒரு சின்ன பட்டணத்துக்கிட்டே நான் முதுகை காட்டினேனே. ஆனா சொன்னாரு, உனக்கு முன்பாக ஒருவனை எதிர்த்து நிற்க முடியாதுன்னு சொன்னார். ஆனா நான் எதிர்த்து நிற்க பலன் இல்லாமல் நாங்கள் பின்வாங்கி வந்தோமே. ஆண்டவர் எங்களோடு கூட வருவேன் என்று சொன்னார். ஆனால் எங்களோட ஆண்டவர் வருவார். ஆனால் நாங்கள் ஏன் இப்படிப்பட்ட தோல்வியை நாங்கள் சந்தித்தோம்? இப்படி ஒரு கலக்கத்தோடு தேவ சமூகத்தில் விழுந்து கொண்டிருந்தோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே தேவன் இந்த யோசுவாவுடைய வாழ்க்கையில ஒரு தோல்வியை அவன் வாழ்க்கையில அனுமதித்து அவனை தூக்கிவிட்டார். நம்முடைய வாழ்க்கையில கூட சில வேளையிலே சில தோல்விகளை தேவன் அனுமதிக்கலாம். ஆனால் நம் தோல்வியிலே அப்படியே விழுந்து கிடக்கிறது தேவன் அனுமதிக்க மாட்டார். சில தோல்விகளிலே சில பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மை மீண்டும் எழும்பி நம்மை ஓட செய்வார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் இதை குறித்து கொஞ்சம் தியானிக்கும் போது, சவுலுடைய வாழ்க்கையிலே அவனுடைய வாழ்க்கையில நிறைய குறைகள், காரியங்கள் இருந்த போதிலும் கூட அவனுடைய வாழ்க்கையில தோல்வி என்பது அவனுடைய யுத்தத்துல வரவே இல்லை. அவனுடைய வாழ்க்கையில வெளிப்படையாய் பார்த்தீங்கன்னா அவன் யுத்தங்கள் எல்லாம் பெரிய தோல்வி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவனுடைய வாழ்க்கையில அந்த தோல்வியே அவன் பார்க்காததுனாலே கடைசியில அவனுடைய வாழ்க்கை பெரிய ஒரு ஒரு முடிவிலே போய் அவனுடைய வாழ்க்கை முடிந்து போனது. ஆனா இங்க யோசுவாவுக்கு அப்படி அல்ல. தேவன் ஒரு சின்ன ஒரு அடியை, ஒரு சின்ன அவனுடைய வாழ்க்கையில சில தோல்வியை அவன் வாழ்க்கையில அனுமதித்திருந்தாலும் அவன் தேவனுடைய சமூகத்தில் விழுந்த போது தேவன் அவனை தூக்கி அவனை நிறுத்தினார். இந்த நாளிலும் கூட நீங்கள் ஏதாவது ஒரு தோல்வியை சந்தித்து அல்லது கர்த்தருடைய வாக்கு தத்தத்துக்கு எதிரான காரியங்கள் நடக்கிறது என்று தோய்ந்து போய் சோர்ந்து போய் நீங்கள் தேவ சமூகத்தில் விழுந்து கிடப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ சமூகத்திலே நீங்கள் விழுந்து இருக்கிற வேலையில ஆன சொல்ல, நீங்கள் எழுந்திருங்க, உங்களை ஆராய்ந்து பாருங்கள், நான் உங்களோடு கூட இருந்து வெற்றியை தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆரம்பத்திலே யோசுவா சொல்லுகிறார், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நாம் ஆராய்ந்து நிதானித்து பார்ப்போம் என்று சொன்னால் தேவன் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் நமக்கு திட்டமாய் போதிப்பார். அதற்கு பின்பு தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஜெயங்களை கட்டளையிடுவார். எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, இந்த நாளிலும் கூட தோல்வியை தோய்ந்து போய் சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ சந்தித்து அவளை நீ தூக்கி விடும்படியாக உங்களுடைய ஆலோசனை தந்து அவளை நீ நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்தவரை தங்களை ஆராய்ந்து நிதானித்துக் கொள்ள கர்த்தர், ஆண்டவரே, இந்த சந்தர்ப்பங்களை கர்த்தாவே அவள் பயன்படுத்திக் கொள்ள கர்த்தர் நீ உதவி செய்யுங்க. அவருடைய வாழ்க்கையில கர்த்தாவே முன்னேறி செல்ல வேண்டிய பலனை கர்த்தர் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.